திமுக ஆட்சியில் பால் விலை, மின் கட்டணம், சொத்து வரி உயர்ந்துள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக, அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். திமுக ஆட்சியில் பால் விலை, மின் கட்டணம், சொத்து வரி உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டிய பிரேமலதா விஜயகாந்த், அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். பட்டாவே இதுவரைக்கும் தரல. உறுதியா சொல்ற, நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக இணைஞ்சு கூட்டணி கட்சிகளோட மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தி 20,000 குடும்பங்களுக்கும் நிச்சயமாக பட்டா வழங்க நமது வேட்பாளர் உறுதியாக உங்களுக்காக குரல் கொடுப்பார் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன்.